இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம ரோப்பு வச்சு ஒரு மாஸ்க்கு தைச்சி பார்க்கலாம். ஏன்னா எலாஸ்டிக் ரொம்பவே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய தோழிகள் கேட்டிருந்தீங்க. முந்தைய மாஸ்க்குகளை விட இது கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்ட மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடியது தான். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ அதுக்காக நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். 2 கிளாத் லைனிங் கிளாத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த லென்த்து ஒரு 7 இன்ச்சும் இந்த நீளம் 9 இன்ச்சும் எடுத்திருக்கேன். 2 கிளாத் இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கிளாத் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் 2x1ங்கிறதால உங்களுக்கு ஈஸியாக வியர்வையை உறிஞ்சக்கூடியது. துவைச்சு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இப்ப இதுல நாம ஒரே ஒரு சின்ன மாற்றம் இதுல செஞ்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த டபுள் கிளாத்தா இருக்கு இல்லையா, இது இங்க மேல ஒரு 2 இன்ச்சு, இந்த லென்த்ல ஒரு 2 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சும் வச்சு இந்த 2 இன்ச்சுன்றத இந்த இடத்த இப்படி கட் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி 4 பக்கமும் இந்த மாதிரி 2 இன்ச்சுன்னு அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் ஓப்பன் இருக்கு. இந்த பக்கத்தை இப்படி தச்சு விட போறோம், இந்த பக்கத்தை இப்படி தச்சு விட போறோம். தச்சு விட்டுட்டு திருப்பிக்கலாம். இப்போ இத இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம இந்த தச்சு விட்ட இந்த ஓரத்துல அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த 2 எட்ஜ் தான் நமக்கு கணக்கு. இந்த எட்ஜை இப்படி மடிச்சு வச்சு சரியா இந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே இங்கே ஒரு தையல் இந்த ஓரமா போட்டுக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி. இப்ப இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டுட்டோம். இப்போ நமக்கு ஒரு கிளாத்தும் இன்னொரு கிளாத்தும் உள்ள போகாம கரெக்டா இந்த எட்ஜில் நிற்கும். இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டு ரோப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸா கூட எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் பீஸா எடுத்து இப்படி மடிச்சு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ரோப்போட நீளம் 60 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கணும். அந்த லென்த்து 60 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு வச்சு அந்த ரோப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தைக்கக்கூடிய ரோப்பா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கிராஸ் பீஸ்ல போட்டு தைப்போம் இல்லையா, அதாவது பிளவுஸ்ல பின்னாடி கயிறு மாதிரி வைக்கிறதுக்காக தைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் கிராஸ் பீஸ்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் இல்லைன்னா நேர் பீஸ்ல கூட நீங்க இந்த ரோப்பை ரெடி பண்ணிக்க முடியும். இந்த பீஸ் நல்லா நீங்க ஒரு 1.25 இன்ச் இருக்கிற அளவுக்கு அகலம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப எடுத்துட்டு இதை நம்ம நாட்டுக்காக நம்ம வைப்போம் இல்லையா, அதுதான். இது நம்ம கயிறா யூஸ் பண்ண போறதால மாஸ்க்கு உபயோகப்படுத்தணுன்றதுனால கொஞ்சம் இதை நல்லா அகலமா வச்சிருக்கேன். நம்ம பிளவுஸ்க்குன்னு தைக்கும் பொழுது ரொம்பவே சன்னமா தைப்போம். இதை கொஞ்சம் இப்படி தைச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஆனா கட்டாயமா உங்களுக்கு அது 60 இன்ச்சுக்கு 2 ரோப்புக்கும் உண்டான அளவு, அதாவது 30 இன்ச்சா கூட நீங்க இதை தைச்சு ரெடி பண்ணிக்க முடியும். இந்த கயிறை நம்ம
இந்த மாதிரி இது உங்களுக்கு ஏற்கனவே தனியாகவும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதில் ஃபினிஷிங் பண்ணிடலாம். இது நீங்கள் 30 இன்ச்சுக்கு வைக்கும்பொழுது தான் நமக்கு பின்னாடி இழுத்து நம்ம கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை நீங்கள் சமப்படுத்தி வச்சுக்கோங்க. சமப்படுத்தி வச்சுட்டு இந்த நடுபாகத்தை இதில் வச்சு தைக்க போகிறோம். இப்போ இந்த மடிப்பு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், அதை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த நம்ம மடித்த பாகத்தை இந்த லென்த்துக்கு நடு பாகத்தில் வச்சுருக்கேன். சரியா சென்டர் பார்த்து வச்சுட்டு இதை நம்ம இப்படியே மடித்து தைக்கிறோம். நீங்கள் எலாஸ்டிக் வைக்கணும்னு ஐடியா இருந்தால் இதுக்கே நீங்கள் ஒரு 5.5 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் வச்சு இந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்குமா வச்சு தைச்சிக்கலாம். ரோப்பு தான் நிறைய தொழில்கள் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதை மடித்து தைச்சிட்டேன் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் 2த்துக்கும் நம்ம வச்சாச்சு. இப்போ இந்த பீஸை இப்படி திருப்புறோம். இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு இந்த கிளாத் உள்ள மாட்டி இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தோட இந்த ஸ்ட்ரெயிட் இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட்டை இப்படி கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு இங்கே ஒரு தையல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கரெக்டாக அந்த நாடாவை ஒட்டி வரணும். இந்த எட்ஜு இப்படி வரும்பொழுது அதே மாதிரி இந்த எட்ஜும் இந்த பக்கத்தில் இப்படி தான் வரணும். இப்படி ரெண்டையுமே வச்சு நம்ம நல்ல ஒரு டபுள் ஸ்டிச்சை இங்கே போட்டுக்கலாம். அதாவது இப்படி மடிஞ்சிருந்ததை இப்படி நான் திருப்பி வைக்கிறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம். அவ்வளவுதான், மாஸ்க் உங்களுக்கு ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே நீங்கள் முகத்தில் பொருத்தி இந்த ரோப்பை காதுக்கு மேலே ஒன்று காதுக்கு கீழே ஒன்று அப்படியே கொண்டு போய் ரெண்டையுமே இணைச்சு கூட நீங்கள் அப்படியே டபுளாகவே உங்களோட தலையில் பின்னாடி நீங்களே இப்படி ஒரு சுங்கு போட்டுக்கலாம். கடைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு அப்படியே இப்படி இந்த மாதிரி ஒரு சுங்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ முதல்ல ஒரு நாட் போட்டாச்சு, அப்படியே இதை எடுத்து இப்படி நம்ம இழுத்து விட்டுட்டோம்னா நீங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த உங்களோட கையிலே இப்படி கொண்டு போய் பின்னாடி எது உயரம் குறைவாக இருக்குது, நீங்கள் உயரமாக இருக்கிறத இழுத்தீங்கன்னா அது கழலாது. உயரம் குறைவாக இருக்கிறத அப்படியே இழுத்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு அப்படியே வந்துடும். நீங்கள் அப்படியே கழட்டி இதை துவைக்கிறதுக்கு போட்டுடலாம். பிற்பாடு துவைச்சு நீங்கள் இதை உபயோகப்படுத்த முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.